தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ்ல தி செலிப்ரேஷன் பிகின். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். திமுக அரசுல லா அண்ட் ஆர்டர் சொதப்பும். இவ்வளவு பெரிய மோசமான ஒரு விஷயம். இதுல எல்லாம் இன்வால்வ் ஆன எல்லாருமே பாத்தீங்கன்னா அரசு, காவல்துறை, ஒரு பல்கலைக்கழகம். ஒரு காவல்துறையில ஒரு பிரச்சனை, கோளாறு நடக்குது. அவங்களால ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு நடக்குது. மத்திய அரசுல இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப கோளாறு நடக்குதுன்னு எத்தனை நாள் கழிச்சுங்க கண்டுபிடிப்பாங்க? அப்ப இத்தனை நாள் எத்தனை பேரோட விஷயத்தெல்லாம் லீக் பண்ணி இருக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா நீங்க மிக்சர் சாப்பிட்டீங்களா? லாலிபாப்ப வாயில வச்சுட்டு வேடிக்கை பாத்தீங்களா? கேட்க மாட்டாங்க. நான் 100% ஆமோதிக்கிறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி அரசியல் தொடர்புள்ளவன், ஆளுங்கட்சியுடைய ஒரு ஒரு கைத்தடியா இருக்கக்கூடியவன் அல்ல. இதுக்கும் கோர்ட்டு என்ன சொல்லுது? நாங்க கூட தான் சாப்பிட போறோம், இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அங்க எங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்காக இதெல்லாம் ஒரு வாதமா எடுத்துட்டு வராதீங்கன்ற லெவலுக்கு எல்லாம் சொல்றாங்கல்ல. அது எப்படி கரெக்டா மாசுவோட மட்டும் போட்டோ எடுத்திருக்கிறாரு, உதயநிதி அந்த பகுதியை சேர்ந்தவர்ல. அந்த பகுதியில திமுக கட்சிக்காரங்க மட்டும் தான் இருக்காங்களா? ஒரு கட்சியில இருக்காரு, அவர் அந்த கட்சியில இருக்காரு ஆயிடாதுல்ல. இல்லங்க, இப்ப பாஜகல எத்தனை பேர் வழக்குகள் சம்பந்தப்பட்டு கைதாகிறாங்க. தமிழிசை அவர்கள் செஞ்சது ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம். ஆமா, அதுல நீங்க கைதா செய்றீங்க. அவங்க அனுமதி இல்லாம ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஏன் நீங்க அனுமதி கொடுக்கலன்னு கேக்குறேன். விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாரு. அவரே அந்த அறிக்கையை சோசியல் மீடியால தான் விட்டாரு. அவர் வீட்டுல உட்கார்ந்து தான் விட்டாரு. அவர் வெளியவே வரல. அதை எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து பிட் நோட்டீஸ் விநியோகம் பண்ணாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா 5 பேர் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்திருப்பாங்களா? அனுமதி இல்லாத கூட்டம். புஷி ஆனந்த் போறாருன்னா கூட்டம் இருக்கும்ல. பொதுச் செயலாளர்ல புஷி ஆனந்த் அந்த கைதான பெண்களை பாக்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனாரு. அவரையும் பிடிச்சு உட்காந்து வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் சிக்கல் வருது. அதனால அண்ணாமலை தன்னோட ஆதங்கத்துல அவர் ஒரு வழிமுறை இருக்கிறார்ல. சாட்டையால 6 முறை தனக்கு தானே அடிச்சுட்டு தான் வீட்டு வாசல்ல. ஏன்னா இப்ப எல்லாரும் அவரை மாதிரி போய் சாட்டையால அடிச்சுக்க முடியுமா? ஒரு ஆள் அண்ணா பல்கலைக்கழகத்துல 70 கேமரால 56 வேலை செய்யுது. கரெக்டா இங்க கேமரா வேலை செய்யல. நம்பலனா மானக்குறைவு, மானக்கேடு கம்மி. இது உண்மைன்னு சொன்னா பெரிய மானக்கேடு. எனக்கு திமுக தரப்புல இருந்து இதுக்கு முட்டு கொடுக்கறாங்கிறது தான் ரொம்ப சொல்ல ஒண்ணாத ஒரு வலியை ஏற்படுது. 5-6 மணி நேரத்துல கைது நடவடிக்கை நடந்து புலன் விசாரணை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப விழுப்புரத்துல ஒரு சிறுமி இறக்குறாங்களா பள்ளியில, உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். காவல்துறை பக்கத்திலயும் அரசு தரப்புலயும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, எடுக்கணும். உசுறு போயிருக்கு. பட் அதுக்கு மேல எங்க அழுத்தம்? எங்க நான் கேக்குறேன், அதுக்கு மேல என்ன அழுத்தம்? என்னங்க விளையாடுறீங்க? கைது செஞ்சுட்டாங்க, விசாரணை நடக்குது, சமூக அழுத்தமா என்ன இருக்கணும் அதுல? நான் சொல்றேன் மேம், அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாகி, பாலியல் சீண்டல்களுக்குள்ளாகி பாதிக்கப்பட்ட அந்த விஷயத்துல பல தரப்புல இருந்தும் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. நிறைய அரசியல் கட்சிகள் அதற்காக கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. போராட்டங்கள், மக்கள் திரள் போராட்டங்கள், போராட போகும்போது கைதாகிறது, இப்படி நிறைய நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல ஆளுநரை சந்திச்சு தமிழிசை சவுந்தரராஜன் சிபிஐக்கு உத்தரவிட கோரி இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை இந்த நிகழ்வுல? தமிழிசை மேடத்தோட கோரிக்கையில நியாயம் இருக்குங்க. ஏன்னா இங்க இப்போ ஒரு வாரமா இது நடந்தது. கிறிஸ்துமஸுக்கு முன்தினம் 24ஆம் தேதி நடந்த ஒரு கொடுமை. அதற்கான நடவடிக்கைகள், அரசின் செயல்பாடுகளை தாண்டி அங்கங்க உரத்த குரல்ல முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. பிரச்சனையே திசை திருப்புறது, முட்டு கொடுக்கறது, இப்படி பல மோசமான செயல்பாடுகளையும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால எனக்கு தெரிஞ்சுங்க, நான் சினிமாவுக்கு 29 வருஷம் ஆகுது. நான் சின்ன பிள்ளை இல்லை. நான் பார்த்தது இல்லைங்க ஒரு பிரச்சனை, ஒரு பூதாகாரமான பிரச்சனை. பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது எப்பவுமே ஏடிஎம்கே பீரியட், அம்மாவோட பீரியட்ல லா அண்ட் ஆர்டர் பக்காவா இருக்கும், போலீஸ் பக்காவா இருப்பாங்க, பெண்கள் சேஃப்டி பக்காவா இருக்கும். அது அப்படியே இந்த ஆட்சி மாறிச்சுன்னா லா அண்ட் ஆர்டர் அடி வாங்கும் அப்படிங்கிறது ஒரு ரெகுலரா ஒரு பர்செப்ஷன். மக்களுடைய கண்ணோட்டம் அப்படியே ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க பீரியடு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்களா இல்லையா? அம்மா இருந்திருந்தா இது நடந்திருக்குமா, அங்கலாய்க்கிறாங்களா இல்லையா? அது அந்த கண்ணோட்டம் ஏற்கனவே வந்தாச்சு.
திமுக அரசுல லா அண்ட் ஆர்டர் சொதப்பும் அப்படிங்கிறத வந்து நாம 3 வருஷமா வேற பார்த்துக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ சர்ச்சைகளை இங்கே நம்ம விவாதிச்சிருக்கோம். இப்ப இவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம், இதுல எல்லாம் இன்வால்வ் ஆன எல்லாருமே பாத்தீங்கன்னா அரசு, காவல்துறை, ஒரு பல்கலைக்கழகம். எதுவுமே வந்து ரோட்டுல போனாங்க முக்கு சந்தில எவனோ ஒரு கிரிமினல் அப்படி இல்லைங்க. இது ஒரு ஜீரணிக்கவே முடியாத, ஏற்றுக்கொள்ளவே முடியாத, என்ன நீங்க சொன்னாலுமே அதுலயும் வருத்தம் தீராத ஒரு அவலம். அந்த பெண்ணு எங்கேயோ ராத்திரி நேரத்துல ஏதோ ஒரு இருட்டு மூலையில வந்து ஏதோ ஒரு சந்துல போச்சு மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, இல்ல பார்ல எங்கேயோ போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. எங்க போயிருந்தாலும் அப்படி மாட்டி இருக்க இல்ல, எங்க போனாலும் நடந்துக்க கூடாது சொல்றேன். அப்படி இல்ல உடையில குறை சொல், எதுவுமே அப்படி ஏதாவது இருந்து சொல்ற சமூகமா இருந்தாலும் சாக்கு போக்கு சொல்றதுக்கு கூட அங்க வழி இல்ல. அவ இருக்க வேண்டிய இடத்துல அவ ஒரு தன்னுடைய கல்லூரி வளாகத்துல இருக்கிறா, சரிங்களா? அங்க இப்படி நடக்குதுன்னா நம்ம என்னத்த பேசுறது? இப்படி அவங்க கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கோம் பெண்ணை. எனக்கு அந்த பொண்ணுடைய வயசுல எனக்கு ஒரு மகள் இருக்கிறனால வயிறு பதச்சு இன்னைக்கு வந்து 1 வாரம் ஆச்சு நான் இப்படி பேசுறேன். முத நாள்லாம் ரியாக்டே பண்ண முடியாம எப்படி இது எப்படி அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அடுத்த இடி அந்த பொண்ணோட ஊரு பேரு எல்லாத்தையும் வந்து பொது வழியில விடுறாங்க. லீக் ஆயிருச்சு, தொழில்நுட்ப கோளாறுன்றாங்க. ஏங்க, நான் இத்தனை வருஷத்துல என் வயசுக்கு நான் பார்த்தது இல்லைங்க. ஒரு காவல்துறையில ஒரு பிரச்சனை, ஒரு 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 கோளாறு நடக்குது, அவங்களால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு நடக்குது. தவறு அவங்க செஞ்சது தவறு. அதுக்கு வந்து அரசு இன்னொரு பக்கம் அவங்க என்னடான்னா எங்க எஃப்ஐஆர் வெளியிட்டது தவறுதான், அது நடவடிக்கை எடுக்கிறோம்னு யார நடவடிக்கை கோர்ட் சொல்லுது. இவங்க என்ன சொல்றாங்க? தொழில்நுட்ப கோளாறு. யாரு சொல்றாங்க? இவங்க இல்ல, மத்திய முகமை சொல்லுது. யாரு? மத்திய முகமை எங்களது இல்ல, இல்லங்க, அது பார்த்தேன். மத்திய முகமையில யாரோ ஒரு கடைசியில இருக்கக்கூடியவர், மேலதிகாரி சொல்லல, கடைசியில யாரோ ஒரு தமிழ் அதிகாரி ஆங்கிலத்தை தப்பும் தவறுமா போட்டு அவசரமா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அது யாரோ போய் ஃபேஸ் சேவிங் எக்ஸசைஸா அவர்கிட்ட வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கு. அப்படியெல்லாம் மத்திய முகமையில செஞ்சிட முடியாதுல்ல மேம். அங்க யார் இருக்காங்க? எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் லெகசி பேப்பர்ஸ்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கூட வரல, அடுத்த நாள் வரவே இல்லை. இது சோசியல் மீடியால சப்பக்கட்டு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. அதற்கான அதையெல்லாம் கவனிச்சு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னா மத்திய அரசுக்கு வேற வேலை இல்லையா? ஓகே, பட் ஏதோ ஒருத்தர் எங்களோட கோளாறாக இருக்கலாம்னு தப்பு தவறுமா ஒரு ஆங்கிலத்துல எழுதியிருக்கிறாரு. யாரோட கோளாறா இருந்தா என்ன? நீங்க அவங்க கோளாறு இல்ல தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸ் மத்திய அரசுல இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப கோளாறு நடக்குதுன்னு எத்தனை நாள் கழிச்சுங்க கண்டுபிடிப்பாங்க? அப்ப இத்தனை நாள் எத்தனை பேரோட விஷயத்தெல்லாம் லீக் பண்ணிருக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா நீங்க மிக்சர் சாப்பிட்டீங்களா? லாலிபாப்ப வாயில வச்சுட்டு வேடிக்கை பார்த்தீங்களா? கேட்க மாட்டாங்க. எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இவ்வளவு பெரிய ஒரு கோட்டையை விட்டுட்டு நான் பார்த்தது இல்லைங்க. அரசு தரப்புலையும் காவல்துறை தரப்புலையும் கமிஷனரே வந்து பிரஸ் மீட் கொடுத்து தன்னிலை விளக்கம் கொடுக்கிற மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. நான் பார்த்தது இல்லை. எஸ் மேம், கோர்ட் இதையும் பேசின கோர்ட் இன்னொன்னும் சொல்லுது, எதிர்கட்சிகள் இதை அரசியலாக்க கூடாது, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு வேலை செய்யுங்க, பேசுங்கன்னு. அதுவும் தானே சேர்த்து. அப்ப அந்த நிலைமைனா அப்ப எதிர்கட்சிகள் இது வெறும் அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க. இந்த போராட்டங்கள்லாம் அப்படி அமைது. மாண்புமிகு நீதிமன்றம் சொல்லிய கூற்றுக்கு நம்ம வந்து கருத்து சொல்ல முடியாது. ஆனா ஏன் தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன். இது வந்து அரசியல் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறது பொதுவாக பெண்களுடைய பாதுகாப்பை அரசியல் விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்க கூடாது. அதை வெறும் விளம்பரமா மட்டும் இல்லாம உண்மையான சமூக செயல்பாடா இருக்கணும் அப்படின்னு கோர்ட் சொன்னதை நான் 100% ஆமோதிக்கிறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி அரசியல் தொடர்புள்ளவன், ஆளுங்கட்சியுடைய ஒரு ஒரு கைத்தடியா இருக்கக்கூடியவன் அல்ல. இதுக்கும் கோர்ட் என்ன சொல்லுது? நாங்க கூட தான் சாப்பிட போறோம், இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அங்க எங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்காக இதெல்லாம் ஒரு வாதமா எடுத்துட்டு வராதீங்கன்ற லெவலுக்கு எல்லாம் சொல்றாங்க. அவங்க வந்து அவங்களுடைய நீதிபதிகளுடைய கருத்துக்களை நாம மதிக்கிறோம்.
இந்த இதுல அப்ப என்னங்க இந்த ஞானசேகரன் வந்து அது எப்படி கரெக்டா மாசுவோட மட்டும் போட்டோ எடுத்திருக்கிறாரு, உதயநிதி அந்த பகுதியை சேர்ந்தவர்ல, அந்த அமைச்சர் அந்த பகுதியை சேர்ந்தவர்ல, அங்க நடக்கிற ஒரு மீட்பு நடவடிக்கைகளுக்கோ நிவாரண நடவடிக்கைகளுக்கோ அவர் போகும்போது அங்க அந்த பகுதியில திமுக கட்சிக்காரங்க மட்டும்தான் இருக்காங்களா பிரமுகர்கள்? அந்த பகுதியில மற்ற எத்தனையோ விஐபிஸ் இருக்காங்க, மத்த எல்லா கட்சியை சேர்ந்த விஐபிஸும் இருக்காங்க. இங்க ஒரு வாதம் எடுத்துட்டு கிரீன்வேஸ் ரோடுல பாத்தீங்கன்னா அத்தனை பேர் இபிஎஸ் அவர்கள் கூட அங்க இருக்கிறாரு. இத நீதி இப்போ தீர்ப்ப சொன்ன நீதிபதிகள் அத்தனை பேரும் அங்க வந்து இருக்கிறாங்க. இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு கட்சி டெய்லி போய் ஜிம்ல போய் முட்டையோட வெள்ளக்கருவை எடுத்து கொடுத்து 10 முட்டையோட வெள்ளக்கருவை எடுத்து கொடுத்ததா வந்து இவர் மேல ஒரு செய்தி போய்கிட்டு இருக்கு. இவர் அடிக்கடி நிறைய போட்டோஸ் வச்சிருக்காரு. என்ன சொல்றாங்கன்னா ஒரு கட்சியில இருக்காரு, அவர் அந்த கட்சியில இருக்காரு ஆயிடாதுல்ல இல்லங்க. இப்ப பாஜக எத்தனை பேர் வந்து வழக்குகள் சம்பந்தப்பட்டு கைதாகிறாங்க, அதிமுக கைதாகிறாங்க, திமுகலையும் கைதாயிருக்காங்க, இந்த ஈகோசிஸ்டம்ல காங்கிரஸ்ல கைதாயிருக்காங்க. பாஜகல ஒரு பிரமுகர் ஒரு தவற செஞ்சிட்டா உடனே ஒட்டுமொத்த பாஜகவை மோடியில இருந்து ஆரம்பிச்சு இவங்க வாசல்ல இழுத்து தேர விடுறது இல்லையா செய்யறாங்க. அப்போ இவங்களுக்கும் அதே கேள்வி, இவங்க கிட்ட கத்துக்கிட்டது தானேங்க. கேள்வி வந்தா உடனே கேள்வி கேட்க கூடாது. எங்களுக்கும் இந்த கட்சிக்கும் அவருக்கும் போராட்டம் வரும்போதே விஷயத்தை வந்து ஒரு விமர்சனமா முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லங்க, போராடக்கூடாதுன்னு சொல்றீங்க, அனுமதி இல்லாமலே போராடாதீங்கன்றாங்க. இல்லங்க, இப்ப போராட்டம்னா என்னங்க? ஏன்னா இப்போ முதல் நாள் தமிழிசை அவர்கள் செஞ்சது ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம். ஆமா, அதுல நீங்க கைதா செய்றீங்க. அதுக்கு வந்து அவங்க கேக்குறாங்க, அது வந்து ஒரு அறவழி போராட்டம். அரசியல் சாசனப்படி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒண்ணு இருக்கு. பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சில நேரங்கள்ல போலீஸ் அப்படி நடவடிக்கை எடுத்துருவாங்க. என்னங்க பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது? பாதிக்கப்பட்டதே ஒரு பொதுமக்கள் தாங்க. பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து கத்த முடியலன்னு தாங்க அரசியல் கட்சி. அண்ணாமலை அதனாலதான் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பொதுமக்கள் தானே. இல்ல, இதை கைதாக்கிறீங்க. இல்லங்க, இதை முடிக்கிறேன். ஏன்னா இப்ப அவங்க வந்து அனுமதி இல்லாம ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஏன் நீங்க அனுமதி கொடுக்கலன்னு கேக்குறேன் நான். ஏன் கொடுக்கல நீங்க? அவங்க வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டம் அது இல்ல மேம். சில இடங்கள்ல அனுமதி கொடுக்குறாங்க காவல்துறை. வள்ளுவர் கோட்டத்துல தான் பாமக சௌமியா மேடம் வள்ளுவர் கோட்டத்துல தான் இருந்தாங்க. அவங்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்துக்கு போலீஸும் போனாங்க. காலையில எல்லாரும் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் நான் வந்து இங்க இல்ல, நான் தான் வந்து சென்னை வாசி கிடையாது. ஆனா எனக்கான இதெல்லாம் வந்து சோசியல் மீடியா நியூஸ்ல வருது. அந்த நியூஸ்ல போலீஸ் நிக்கிறாங்க வள்ளுவர் கோட்டத்துல. காலையில அவங்க பாதுகாப்பு கூட நிக்கலாம், பிளஸ் ஒருவேளை போராட்டம் நடக்குதுன்னா தெரியலங்க, நான் என்னன்னு தெரியல. ஆனா போலீஸ் நின்றாங்க. நான் பார்த்து என்ன நினைச்சேன், சரி வள்ளுவர் கோட்டத்துல அனுமதி கொடுத்துருக்காங்க போல இருக்கு பாமகவுக்கு அப்படின்னு நினைச்சேன். அவங்க வந்து இது பதாகைகளை ஏந்திக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க பேச கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கைது. ஆரம்பிக்க அப்படின்னு வாய திறக்கல, அதுக்குள்ள அவங்களை கைது பண்ணிட்டாங்க. அடுத்தது மகளிர் போராட்டம் அப்படின்னு நேத்திக்கு வந்து பாஜக மகளிர் அணி பேரணின்னு சொன்னாங்க. வீட்டை விட்டு வெளியே வரும்போதே கைது, வீட்டுக்கு வெளியே கேட்டை திறக்கும் போதே போலீஸ்ல பிடிச்சிட்டு போறாங்க. சரி, இதையாவது விடுங்க. போராட்டம்னா ஒரு 4 பேர் வந்தாங்க, கத்துனாங்க, கோஷம் போட்டாங்க, கையை தூக்குனாங்க, இதெல்லாம் எதுவுமே இல்லை. படிக்கிற பிள்ளைங்க ஒரு 5-6 பேரு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாரு. அவரே அந்த அறிக்கையை சோசியல் மீடியால தான் விட்டாரு. அவர் வீட்டுல உட்கார்ந்து தான் விட்டாரு, அவர் வெளியவே வரல. அதை எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து பிட் நோட்டீஸ் விநியோகம் பண்ணாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா 5 பேர் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்திருப்பாங்களா? அனுமதி இல்லாத கூட்டம். புஷி ஆனந்த் போறாருன்னா கூட்டம் இருக்கும்ல, பொதுச் செயலாளர்ல. புஷி ஆனந்த் அந்த கைதான பெண்களை பாக்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனாரு, அவரையும் பிடிச்சு உட்காந்து வச்சுட்டாங்க. நீங்க எப்படி அவங்களெல்லாம் அனுமதி இல்லாம கூட்டம் கூட்டினீங்கன்னு? என்ன கூட்டம்னா என்ன? அதாவது சட்டத்துல இருக்குங்க, 5 பேருக்கு மேல எந்த இடத்துலயும் அனுமதி இல்லாம கூடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து ரெகுலரா வந்து பயன்படுத்த மாட்டோம். அப்படி பார்த்தா அப்புறம் பஸ்ஸுக்கு நிக்கிறவங்களை எல்லாம் கைது செஞ்சு எடுத்து போக வேண்டியதுதான். அதை வந்து அந்த சட்டம் இருக்கு, ஆங்கிலேயர் காலத்துல இருந்து அந்த சட்டம் இருக்கு. இந்த சிக்கல் வருதுங்கிறதுனால அதை போட மாட்டாங்க. இந்த மாதிரி தேவையான டைம்ல ஆவுன்னா அன்லாஃபுல் அசம்பிளி அப்படின்னு சொல்லி போட்டுடுறது. ஏன் நீங்க அனுமதி கொடுக்கலன்ற? பிட் நோட்டீஸ் அடிச்சது போராட்டமா? பிட் நோட்டீஸ் அடிச்சு 4 பேருக்கு கொடுக்கறது போராட்டம். அப்ப நாளைக்கு வந்து அம்மன் கோயிலுக்கு கூழு ஒத்தி போஸ்டர் அடிச்சா
நீங்க கூட்டிட்டு போயிருவீங்களா அனுமதி இல்லன்னு? இதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் சிக்கல் வருது. அதனால அண்ணாமலை தன்னோட ஆதங்கத்துல அவரு ஒரு வழிமுறை வைக்கிறார்ல, சாட்டையால 6 முறை தனக்கு தானே அடிச்சுட்டு தான் வீட்டு வாசல்ல. ஏன்னா இப்ப எல்லாரும் அவரை மாதிரி போய் சாட்டையால அடிச்சுக்க முடியுமா? ஒரு ஆல்டர்னேட் ஒரு IPS ஆபீசரா இருந்தவர், நீங்க இப்படி பண்ணீங்க, தமிழிசை குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டீங்கல்ல, உங்களுக்கு இதே வேலையா போச்சு, ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு கவன ஈர்ப்பு கூட செய்ய முடியல, ஆனா நான் பாரு இப்ப சிங்கிள் மேனாவே அந்த கவன ஈர்ப்பை கொண்டு வரேன்னு தானே அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் வைக்கிறாரு. இல்லங்க என்னங்க இது, அவர் அடிச்சுக்கிறாருங்க. மத்தவங்க எல்லாம் வந்து இந்த விஷயத்தை இப்ப நான் பேசணும், எனக்கு ஆதங்க இருக்கு, நான் பேசணும், நான் ஒரு குரல் கொடுக்கணும்னா நான் போய் அடிச்சுக்க முடியுமாங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒருத்தரை தன்னைத்தானே வந்து டேமேஜ் பண்ணிக்கிறதுங்கிறதுல சுத்தமா ஏற்பு கிடையாதுங்க. அது அண்ணாமலை அவர்களாவே இருந்தாலும் சரி, அதுவும் இன்னும் சொல்ல போனா குறிப்பிட்டு அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து ஒரு IPS ஆபீசரு, ஒரு மாநில தலைவர், அவர் வந்து அவர் வார்த்தைக்கே வந்து சாட்டையடி வார்த்தைகளா, அவருடைய வார்த்தைகளுக்கே ஒரு இம்பாக்ட் இருக்கு. அதை விட்டுட்டு வார்த்தைகளால அடிக்கிறத, மற்றவனை அடிக்கிறத விட்டுட்டு, குற்றவாளிகளை வந்து உதைக்கிறத விட்டுட்டு, இவர் வந்து தன்னைத்தானே இது பண்ணிக்கிறது, அடிச்சுக்கிறது, வலியை உண்டு பண்ணிக்கிறதுங்கிறது, அந்த செல்ஃப் மியூட்டிலேஷன் வந்து நான் என்னைக்குமே அப்போ தீக்குளிக்கிறது மாதிரி தானேங்க. அது தீக்குளிக்கிறத வந்து நீங்க அப்படிதானேங்க. முத்துக்குமரன் தீக்குளிச்சத நான் வந்து நான் ஏத்துக்க முடியாதுங்க. யாருமே வைகோ அவர்கள் பேசியிருக்காரு முத்துக்குமரனுக்காக, ஆனா நான் ஏத்துக்க மாட்டேங்க. உங்களுடைய எவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பா இருந்தாலும் அதை நீங்க வந்து உங்களுடைய உயிர் மாய்த்து காமிச்சுக்க கூடாது. அதே போல உங்களுடைய உடலை வருத்தி காட்டுறதுல எனக்கு ஏற்பு கிடையாது. இல்ல மேம், இல்ல ஏன் இவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரீமா இதை யோசிக்கணும்? என்ன எக்ஸ்ட்ரீம்? சாட்டையால அடிச்சுக்கிறாரு தானே மேம் அது கவன ஈர்ப்பு. அவ்வளவு பெரிய மனுஷன் வார்த்தையால அப்பனா யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு இம்பாக்ட் அதை கிரியேட் பண்ணல. அவர் வந்து நாடு முழுக்க அதை பேசினாங்க. அவர் அதை ஆன்மீகமா சொல்றாரு, அவர் வந்து ஆன்மீக ரீதியா சொல்றாரு. இது வந்து ஒரு வேண்டுதல் மாதிரி, ஒரு தவம் மாதிரி சொல்றாரு. அத வந்து என்னால அது அவருடைய வேண்டுதல்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நம்ம இது வந்து நம்ம தமிழ்நாடு மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அழகு குத்தி, அது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். செருப்பு போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, அதை வந்து நம்ம ஏத்துக்கிறோம். ஏன்னா அதுவே ஒரு சரியான வேண்டுதல். ஆமா, ஏன்னாங்க இதுவாவது இப்போ இவர் அடிச்சுக்கிட்டதுக்கு 1000 பேர் 1000 விதமா ட்ரோல் பண்றாங்க. இவ்வளவு இவர் அடிச்சுக்கிட்டதுக்கு பயன் இருக்கான்னு பார்த்தா, ஒரு திமுக கவுன்சிலர் பாஜக மாநில தலைவரை பத்தி அவரை பத்தி பேசினா கூட பரவாயில்ல, அந்த பெண்ணையும் சேர்த்து யாரோ ஒருத்தன் எங்கேயோ லவ் பண்ணா, எவனோ ரெப் பண்ணா, எங்கேயோ கேஸ் போட்டாங்க, அதுக்கு இவர் அடிச்சுக்கிறாரு, அதனால என்ன பயன்னு கேக்குறான். என்ன மென்டாலிட்டிங்க அது? யாரோ ஒருத்தன் எங்கேயோ போட்டான், எப்படியோ அதாவது கவன ஈர்ப்புங்கிறது யாருக்கான கவன ஈர்ப்பா இருக்கணும்? பொதுமக்கள் ஏற்கனவே பொங்கிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆளுங்கட்சியினர், அரசு முட்டு கொடுக்குதோ இல்லையோ, முதலமைச்சர் ஸ்டாலின் முட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு கீழே இந்த அடிப்பொடிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து என்னன்னா கட்சியில நமக்கு வந்து இதனால ஒரு பேர் வாங்கிடலாம்ப்பா, இதுல நம்ம கட்சி சப்போர்ட்டை காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. கட்சி சப்போர்ட் முக்கியமா, பெண்ணுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான சப்போர்ட் முக்கியமாங்க? பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் தானே எல்லாரும் நிக்கிறாங்க. இல்ல எப்படி பேசக்கூடாதுன்னு கனிமொழியே சொல்றாங்க. அவங்க அடிக்கடி சொல்றாங்க, அவங்க குற்றம் நடந்தா அதை யாரும் வந்து நாங்க நடத்த மாட்டோம், நாங்க ஒத்துக்கவே முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. முதலமைச்சர் வந்து இரும்பு கரம் கொடுத்து அடக்குவேன்றாங்க. ஆனா கடைசியில கிளி ஜோசியம் பாக்குறவனையும் போஸ்டர் மேல செருப்பு போட்ட பாட்டியும் தான் இவங்க இரும்பு கரம் வந்து தேடிக்கிட்டு போகுது. நாடு முழுக்கவே கம்பேர் பண்றாங்கல்ல, பெட்டர் தமிழ்நாடு, நாடு முழுக்க பாருங்க பெண்கள் பாதுகாப்பு பாருங்க. இல்ல இந்த மாதிரி உடனே நீங்களும் வந்து இந்த ஆளுங்கட்சி கொத்தடிமைங்க மாதிரி மணிப்பூரை பாத்தியா, மகாராஷ்டிராவை பாத்தியா, மல்யுத்த வீராங்கனை பாத்தியா, அவங்க எல்லாரையும் பேசுறது நியாயமா இல்லையா? எனக்கு என் கை வலிக்குதுங்க, என் கையில இந்தியா முழுக்க தானே, தமிழ்நாட்டுக்கு இது என் தமிழ்நாட்டுக்கு சொன்னீங்கல்ல மேம். திமுக கவுன்சிலர் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர்னு அவர் பேசுனது எப்படின்னு கேட்டீங்கல்ல, அதே மாதிரி நம்ம மணிப்பூருங்க தானே, நம்ம மணிப்பூர் தானே, நம்ம மணிப்பூர் சொந்தம் தானே, நம்ம மகாராஷ்டிரா தானே, அதுக்கு பேசி அதுவும் நம்ம கை ரத்தம் தானே, அதுக்கு பேசினியான்னு கேக்குறவங்க, அது பேசணும்னு தெரிஞ்சவங்க இதை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அப்படி கேளுங்க. ஏன் நான் அதை கேட்கணும், நான் இதெல்லாம் பேசுவேன்? இல்லங்க, கேட்க மாட்டேங்க. நான் வந்து என்ன முதலமைச்சரா? நான் கேட்டேன்,
கஸ்தூரி கேட்டா, கஸ்தூரி இதே கலாட்டாவிலேயே இதுக்காக பொங்கி இருக்கிறா, அது வேற. பட் கேட்காதவங்க அதையெல்லாம் பேசல, இப்ப பேசாதன்னு சொல்றது ஒரு கேவலமான வாக்குமூலம்ன்றது. எங்க பேர்ல தப்பு இருக்கு, அத நீ இப்ப கேக்குற, நீ ஏன் அதை கேட்கல, அப்ப இதையும் கேட்காதன்ற ஒரு சால்ஜாப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதை வன்மையா கண்டிக்கிறேன்னா, எங்கேயோ நடந்துச்சு அதுக்கு நீ எங்கேயோ அடிச்சுக்கிற. எங்கேயோ நடந்துச்சுங்கிற அந்த மென்டாலிட்டி மாறணும் தான் அவர் அடிச்சுக்கிறாரு இன்னைக்கு. அதனாலதான் எல்லாரும் ரோட்ல போராடுறாங்க. நம்ம வீட்டு பொண்ணு, உங்க வீட்டு பொண்ணா நீங்க அந்த பெண்ணை நினைக்கல. எஸ் மேம். இப்ப அது இம்பாக்ட், அந்த இம்பாக்ட் தானே அண்ணாமலை கிரியேட் பண்ணிருக்காரு. அதுக்கு அது தேவைப்பட்டுருச்சு இல்ல. அவர் சாட்டையால அடிக்காம வேற ஏதாவது செஞ்சிருந்தாலும் அந்த இம்பாக்ட் வந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அவர் இது இது எப்படி மற்றவங்கெல்லாம் என்ன தங்களை தானே அடிச்சுக்கிட்டாங்களா? சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க, இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்காங்க, ஏடிஎம்கேல போஸ்டர் அடிச்சு ஓட்டுனாங்க, மால்ல நின்னு மால்ல கலாச்சிட்டாங்க அவங்க. இப்போ இன்னைக்கு டிஜிபி அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. யார் அந்த சார்னா அவங்க பாட்டுக்கு எல்லா இடத்துலயும் போய் கம்ப்ளீட்டா வைரல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு டிஜிபி சாருன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு திருப்பி விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யாரும் நம்பாதீங்க, இது எங்களுடைய விசாரணையை பாதிக்கிற மாதிரி அப்படின்னு செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா விசாரணைக்கு முக்கியமான கருவி என்ன? சிசி கேமரா. அண்ணா பல்கலைக்கழகம் உலக பிரசித்தி பெற்ற, தமிழ்நாட்டுல ஐஐடிக்கு அடுத்து மிகப்பெரிய அளவுல பெயர் வாங்கிய பொறியியல் வளாகம், பொறியியல் பல்கலை வளாகம். அவங்க அந்த சிசி கேமராங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அதுதான் டெய்லி காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது படிக்கிற விஷயம். அண்ணா பல்கலைக்கழகம் புழலுக்கு சிசி கேமரா வேலை செய்யலன்னு சொன்னீங்க. ஒருத்தன் மர்மமான முறையில எலக்ட்ரிக் வயரை கடிச்சு இறந்துட்டான்னு சொன்னீங்க. அதை ஆதாரத்துக்கு எதுவுமே இல்லை, ஒருத்தங்களுடைய வார்த்தையை தான் நம்ம எடுத்துக்கணும், ஐ விட்னஸ் தான் எடுத்துக்கணும். கேமரா வேலை செய்யல. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல 73 நாள் இருந்தாங்க ஒருத்தங்க, அப்பவுமே சிசி கேமரா வேலை செய்யல. ஆனா இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல 70 கேமரால 56 வேலை செய்யுது. கரெக்டா இங்க கேமரா வேலை செய்யல. எங்க அப்புறம் இன்ஜினியரிங் நாளைக்கு கேட்க மாட்டானாங்க, ஏன்பா நீ எங்கேருந்து வந்த? அண்ணா பல்கலைக்கழகம் எது புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகமா இல்ல அந்த கேமராலாம் வேலை செய்யாம இருக்குமே அந்த இதுவா? கேட்க மாட்டான். எவ்வளவு அசிங்கம், நம்புற மாதிரியா இருக்கு இதெல்லாம். இது நம்பலனா மானக்குறைவு, மானக்கேடு கம்மி. இது உண்மைன்னு சொன்னா பெரிய மானக்கேடு. நீங்க விசாரணையில பாதிக்குதுன்னு கேட்டா எங்க? அப்ப இதெல்லாம் ஏன் செய்யல? 140 போலீஸ் அந்த சரகத்துக்கு டெடிகேட்டடா இருக்காங்க. அந்த 140 போலீஸ்ல 4 போலீஸ் பார்த்திருந்தா கூட அந்த பீட்டை எல்லாம் கரெக்டா வேலை செய்யுதான்னு டெய்லி பார்த்திருந்தா. கல்லூரி வளாகத்துக்குள்ள போக முடியாதுல்ல? யாரு சொன்னா? அங்க செக்யூரிட்டிஸ் இருக்காங்கல்ல. அந்த இல்லங்க, அந்த கல்லூரி வளாகத்தோட அப்ப கல்லூரியா கேளுங்க கேள்விய. இல்ல கல்லூரி வளாகத்தை அந்த சரகத்துக்கு காப்ஸ் இருக்காங்க கண்டிப்பா. வெளியில பண்ணலாம், உள்ள போகும்போது அது கல்லூரி வளாகம், அவங்க நிர்வாகம் இல்ல, அவங்க செக்யூரிட்டிஸ். அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எங்க? எல்லாம் சரியா இருக்குன்னா கையெழுத்து மட்டும் போறீங்களா? எல்லா இடத்துலயும் தப்பு சறுக்கல்கள் இருந்திருக்கு. கல்லூரிய நமக்கு காரி துப்புறாங்க, கழுவி ஊத்துறாங்க மக்கள். பல்கலைக்கழகத்தை இத்தனை நாள் நீங்க என்ன பண்ணீங்க? இவன் எத்தனை நாளுக்கு வீடியோ எடுத்திருக்கான், எத்தனை பேர் எடுத்திருக்கான்? புதுசா அதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. அன்னைக்கு அவன் புதுசா பண்ணல. நீங்க அந்த லீக்கான எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் புது குற்றவாளி மாதிரியே தெரியல. இதெல்லாம் ரொம்ப நாளா இதை ரைட் ராயலா அவன் கண்டிஷன்லாம் போட்டிருக்கான். டெய்லி போய்கிட்டு இருக்கான். அப்கோர்ஸ் அவங்க சொல்றாங்க அவர் மனைவி, அவருடைய 4வது மனைவி அங்கதான் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்களாம். சரி பொண்டாட்டிய பார்க்க போறான்னு நினைச்சு எல்லாரும் ரெகுலரா விட்டுருக்குறாங்க. இந்த ஆளு பொண்டாட்டிய கூட அவன் கேமரா எடுக்க தான் போயிருக்கான். அவன் அதுல பொண்டாட்டின்னு வித்தியாசம் பார்ப்பானான்னு தெரியல. அவன் இவன்னு சொல்றேன்னா எதுக்கு அவனுக்கு அவருன்னு சொல்லணுமா? ஞானசேகரன்னு பேரப்பாரு ஞானசேகரன். எதுக்காக இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இவங்க எல்லாரும் பேசுனது இம்பாக்ட் இல்லையா? சீமான் அவர்கள் பேசுனது இம்பாக்ட் இல்லையா? இன்னும் இதை விட பெரிய இம்பாக்ட் சொல்லட்டுமா?
ஃபர்ஸ்ட் பேசினது, ஃபர்ஸ்ட் போராட்டத்தை செஞ்சது, அவங்களையும் இந்த அரசுல கைது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போராட்டத்தை செய்தது கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட். ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியால இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய ஒரு சக மாணவிக்காக, அத நான் நிஜமா ஹேட்ஸ் ஆஃப், அவங்க தான் முதல்ல இதை கையில எடுத்து வச்சு போராடினாங்க. அதுக்கப்புறம் அங்க எங்கேயுமே யாருமே போராடக்கூடாது, நீங்க ஏன் தடுக்கிறீங்க? கேபியே இதை கேட்டிருக்காரு, போராடுறதை ஏன் தடுக்கிறீங்க? கம்யூனிஸ்ட் தலைவரான கே பாலகிருஷ்ணன் அவர்களே கேட்கிறாரு போராட்டம். நான் கூட சொல்லியிருக்கேன், ரோட்டெல்லாம் மறிச்சு, நீங்க ரோட்டை மறிச்சு போராட்டம் பண்றீங்க, ரோடு ரோக்க பண்றீங்க, இல்ல ஒரு பிஸியான ஒரு நேரத்துல போக்குவரத்து ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நீங்க போராட்டம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா கூட அதை நம்ம ஏதாவது கேட்கலாம். என்னங்க நீங்க ஒரு பிரச்சனையை இன்னொரு பிரச்சனையை பண்றீங்களேன்னு கேட்கலாம். ரயில் ரோக்கோ அப்படின்னு ஆரம்பிச்சாலோ, இல்ல உண்ணாவிரதம், காலவரையற்ற உண்ணாவிரதம்னு சொன்னாலோ, இதெல்லாமே சட்டத்துக்கு விரோதமானது. நீங்க காலவரையற்ற உண்ணாவிரதம் நாட் அலௌடு. பட்டினி போராட்டம் அதெல்லாம் கூட நாம கேட்கலாம். இல்லன்னு அனுமதிக்கப்பட்ட இடத்துல, அனுமதிக்கப்பட்ட நேரத்துல நீங்க ஏன் போராடுறதுக்கு இந்த விஷயத்துக்கு போராட்டமே அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? நான் எப்படி அதை எடுத்து நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு போறோம். உயர்நீதிமன்றத்துக்கு போனா உயர்நீதிமன்றத்துல இதை விளம்பரத்துக்காக செய்யாம சமூக நோக்கோட செய்யணும்னு சொல்றாங்க. அதை யார் எப்படி அதை எப்படி நாம அளவிட முடியும்? இது விளம்பரம், இது இல்ல. நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன தெரியுமா? ஒரு அட்வைஸ் மாதிரி தானே, விளம்பரத்துக்காக. ஆமா, இல்ல நான் எனக்கு அவங்க என்ன சொல்றாங்கிறது புரியுது. இது வெறும் அரசியல போய் கடைசியில அந்த பெண்ணுக்கான நீதி அதுல அடிபட்டுற கூடாதுங்கிற ஒரு உணர்வு பொறுப்போட அவங்க கேக்குறாங்க. பட் நான் என்ன சொல்றேன், விளம்பரத்துக்காகவாவது எல்லாத்தையும் இதை எடுத்து பேசணும். அப்படியாவது ஒரு நெருக்கடி வரட்டும்ன்றீங்களா? இல்ல கூட்டணி கட்சிகளே பேசுறாங்களே. இப்ப திரும்பவும் கேபி பேசினதை ஆதரிக்கிறாரு, கேபி ஒரு அவசர நிலை லெவலுக்கு பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. இல்ல திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல அவர் பேசினதுக்கு நாம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம், நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ச்சியா பாக்குறேன் அவர் கொஞ்சம் கொஞ்சமா திமுக கிட்ட இருந்து அப்படி இந்த பக்கம் வந்துடுற மாதிரியே தெரியுது. மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு போயிடுறீங்க. இல்ல அவர் அப்படிதான் தெரியுது எனக்கு. அவரு இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் அவர் நிறைய மாற்று கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனா இந்த விஷயத்துல நாம அரசியலா அதை பார்க்கல. யாரா இருந்தாலும் எனக்கு திமுக தரப்புல இருந்து இதுக்கு முட்டு கொடுக்கறாங்கிறது தான் ரொம்ப சொல்ல ஒண்ணாத ஒரு வலியை ஏற்படும். இப்படி பாருங்களேன், எப்படி நீங்க இந்த பிரச்சனையில தலைய தொங்க போடுறதை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே ஆப்ஷன் கிடையாது. நடவடிக்கை எப்படி ஆட்சியில இருக்கும், நடவடிக்கை எடுக்கணும். நீங்க தப்பு நடந்துருச்சு, ஓகே, அதை நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, விமர்சிச்சுட்டு இருக்கீங்க. 5-6 மணி நேரத்துல கைது நடவடிக்கை நடந்து புலன் விசாரணை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப விழுப்புரத்துல ஒரு சிறுமி இறக்குறாங்களா பள்ளியில, உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். ஒரு வளாகத்துக்குள்ள நடக்கும்போது கிரைம் தடுக்கணும் தான், ஆனா சில நேரங்களில் தவிர்க்க முடியாம நடந்துரும். ஆனா நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்னு பார்க்கணும்ல. அந்த பள்ளி வளாகத்துக்குள்ள ஏதோ நடந்துருச்சு, ஆனா உடனே போய் நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. இந்த விஷயத்துல உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த ஆள் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர். இத்தனை நாள் அவனோட கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருந்தவங்க தானே, இத்தனை நாள் யாரோ சரி செல்ஃபி எடுத்தாங்கல்ல. செல்ஃபி எடுக்கும் போது யாரும் விசாரிக்க மாட்டாங்களா? ஒரு அமைச்சரோட செல்ஃபி எடுக்கிறார். 1 இல்ல 2. இதை விட பெரிய துணை முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் அன்னைக்கு என்னவா இருந்தாரு? இதை விட பெரிய ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் A1 பட்டியல்ல இருக்கிறவங்க எல்லாம் பல கட்சிகள்லயும் போய் சேர்றாங்க. கட்சியில சேர்றது ஒண்ணுங்க, நீங்க பொறுப்புகள் வாங்குறாங்க. புஷ்பா படத்துல ஒரு அமைச்சர் சொல்றாரு, ஏய் ஸ்மக்லரோட எல்லாம் நான் போட்டோ எடுக்க மாட்டேன்னு. நீங்க யாரு என்னன்னு விசாரிக்க மாட்டீங்களா? ஏதோ இங்க பாருங்க, ஒருத்தங்க போட்டோ எடுக்கிறது ஒரு போட்டோ வந்தா பரவாயில்லங்க, போட்டோ ஆல்பமே வெளியே வந்தா கேட்கதாங்க கேட்போம். தமிழிசை ஒரு தடவை பேசியே பிரச்சனையாச்சு இல்ல, சர்ச்சையாச்சு, ஞாபகம் இருக்குங்களா? குற்றவாளிகளை எல்லாம் கட்சியில சேர்க்கறத பத்தி இப்படி பல விஷயங்கள் இருக்கு. பல இல்லங்க, எல்லா குற்றவாளிகள் அரசியல் பலம் தேடுவாங்க. எப்பவுமே கிரிமினல்ஸ் ஒரு ஒரு ஆளுங்கட்சியுடைய கெத்து நமக்கு இருந்தா குற்றத்தை செய்யறதுக்கு எளிமையாகும். போலீஸ் நடவடிக்கை அத நாம அரசியல் ரீதியா அத நாம பழி போடல. நான் இப்ப மாசு அவர்கள் ஞானசேகரனோட கனெக்ஷன்ல இருந்தாருன்னு சொல்லவே இல்லை. ஆனா அடிக்கடி ஒருத்தன் பாக்குறான், ஏதோ ஒரு காரணத்துக்காக பாக்குறான். யார் அவன் என்னன்னு விசாரிக்க மாட்டீங்களா? நீங்க அமைச்சர் தானே, அமைச்சருங்கிற அந்த பொறுப்புணர்வு அங்க இருக்கணும் தானே. இப்போ நடவடிக்கை எடுக்கிறோம் வருமுன் காப்பது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாதா?
கேமராவை கேட்டா இல்லைன்றீங்க, அங்க யாராச்சும் போலீஸ் இருந்தா இல்லைன்றீங்க, செக்யூரிட்டி என்ன பண்ணா இல்ல தெரிஞ்ச ஆளுன்றீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணீங்க இந்த ஆளோடன்னு கேட்டா அதுக்கு ஒரு மூட்டு கொடுக்குறீங்க. என்ன எனக்கு புரியல. இப்போ வரும் இப்போ இதுலயே தான் அந்த விழுப்புரம் விஷயத்தையும் நான் சொல்ல போறேன். பட் இதை முடிப்போம். ஏன்னா இது எவ்வளவு பொங்குனாலும் பத்தல. இதுல போராட்டத்தை எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய தாட் எப்படி இருக்குன்னா, மக்கள் பேசுற வாயெல்லாம் அடைச்சிட்டா, ஓங்குற குரலையெல்லாம் அமுக்கிட்டா அப்போ பிரச்சனை வந்து தீந்துரும். அது கிடையாது நடவடிக்கை. பிரச்சனை எப்ப தீரும்? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயமும் நீதியும் கிடைக்கும் பொழுதும், இதே போன்று மறுபடி நடக்காது என்று மக்களுடைய மனதில் நம்பிக்கை வரும் பொழுதும் தான் பிரச்சனை தீரும். தமிழிசை அவர்கள் சிபிஐ வரணும் இதுக்கு விசாரணை ஏன் நினைக்கிறாங்க? தமிழ்நாட்டு போலீஸ் மாசுவோட 2 போட்டோ வருதுங்க. வெளியிடப்படாத எத்தனை பேரோட எத்தனை போட்டோ இருக்கோ, அதுல எத்தனை பேரு காவல்துறையில இருக்கிறாங்களோ, பிரியாணி கடை வச்சு நடத்தி இருக்கிறான், அதுல எத்தனை பேருக்கு வந்து கனெக்ஷன் இருக்கோ, இதெல்லாம் வந்து அவங்க மனசுல வந்த சந்தேகங்கள். அப்ப அவங்க ஃபீல் பண்ண, அவங்க சொன்ன அவங்களும் ஒரு மக்கள் பிரதிநிதி. மக்கள் அவங்க கிட்டே என்ன போய் கேட்கிறாங்களோ, இது இங்க தமிழ்நாட்டுல இதை ஹேண்டில் பண்ணா வேங்காய வயல் மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்களா இருக்கலாம். அப்போ அதனால இல்ல, நம்பிக்கை இல்ல, மாத்து. ஏன்னா இதுல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அரசு தரப்பு அமைச்சர்கள் இதுல வந்து வந்துருச்சு பொதுவெளிக்கு, அவங்க வந்து போட்டோ எடுத்தது வந்துச்சு. அது வெறும் செல்ஃபியா இல்ல விவரம் தெரிஞ்ச செல்ஃபியா தெரியல. போலீஸ் கமிஷனர் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஸோ என்னைக்கும் இல்லாத அளவு இதுக்கான ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு செய்தி விளக்கம் அப்படிங்கிறது அதிக அளவுல சொல்றாங்க அரசு தரப்புலன்னா, எப்போ என்ன பண்றாங்க? வேற யாரையாவது காப்பாத்துறாங்களா, வேற எதையா மறைக்கிறாங்களா போன்ற கேள்விகள் வருது. அந்த கேள்வி கேட்கறது ஒன்றும் குற்றச்செயல் கிடையாது. அந்த கேள்விகள் எனக்கு வெறும் கேள்வியா வருது, அவங்களுக்கு சந்தேகமா வருது. அவங்க சொல்றாங்க, இந்த தமிழ்நாட்டு போலீஸ் கிட்ட இதை கொடுத்தா இத்தனை நாள் விட்டுட்டாங்க, விட்ட போலீஸ் கிட்டே திருப்பி கொண்டு போய் கொடுத்தா அவங்க தவறு பண்ணல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக, அவங்க பொறுப்பா செஞ்சுட்டாங்க நிரூபிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை அவங்க வேற மாதிரி ஹேண்டில் பண்ணாங்கன்னா, நாங்க தவறு பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த இடத்துல தவறு நடந்துச்சு இது தெரியலையே. ஸோ இதுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு பர்சன் வேணும்னு அவங்க கேட்குறாங்க. அவங்களுடைய மனநிலை வந்து நிறைய பேருக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய இதை விழுப்புரத்துல நான் அப்படியே கண்டினியூவா அதை கேட்குறேன். விக்ரவாண்டியில ஒரு தனியார் பள்ளியில, கான்வென்ட் பள்ளி, அதாவது ஆங்கில வழி கான்வென்ட் பள்ளி. நம்ம ஊர்ல வந்து நமக்கு ஒரு நோய் இருக்கு, இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தா அது வந்து பெரிய பள்ளி, அதுல நம்ம ஃபீஸை கொண்டு போய் கொட்டுவோம். கூலி தொழிலாளி பெற்றோர்களா இருந்தாலும் அரசு பள்ளியில நல்லா படிப்பு சொல்லி கொடுத்து அருமையா வந்து ஒரு ஃபியூச்சரை உருவாக்குறதுக்கு அரசு வந்து, உங்களுக்கு தெரியுமா தம்பி, தமிழ்நாட்டுல மிக பெரிய சம்பளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய சம்பளம். பிடி மாஸ்டருக்கு, ஹெட்மாஸ்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஐடி சம்பளத்தை விட அதிக சம்பளம். ஏன் கொடுக்குறாங்கன்னா படிப்பு மேல ஒரு இம்பார்ட்டன்ஸ் வச்சு தான் கொடுக்குறாங்க. அது அந்த கடைசி பெர்செப்ஷன் சொன்னல, மக்கள் வந்து போலீஸ் மேல நம்பிக்கை வைக்கிறாங்களா, அரசு மேல நம்பிக்கை வைக்கிறாங்களா, அதே போல அரசு பள்ளிகள் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்லை. நிறைய இடத்துல அந்த பெர்செப்ஷன் நான் பார்த்துருக்கேன். அருமையா இயங்கக்கூடிய பள்ளிகளை நான் பார்க்குறேன். டீச்சர்ஸ், டெடிகேட்டான டீச்சர்ஸை நான் பார்க்குறேன். என்னுடைய பெற்றோர்லாம் வந்து அரசு பள்ளியில படிச்சு அருமையா வெளியே வந்தவங்க தான். இன்னைக்கு இந்த பெர்செப்ஷன்னால அங்கேயும் இங்கேயும் முதலீடு பண்ணக்கூடியவர்கள் எல்லாரும் பள்ளி ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பெரிய பிசினஸ். ஒரு நல்ல இப்போ அரசே வந்து இங்க வந்து சரக்கு விற்குது. முன்னாடிலாம் சரக்கு விற்கிறது ஒரு பெரிய பிசினஸ், இன்னைக்கு படிப்பை விற்கிறது பெரிய பிசினஸ். இப்போ வந்து அரசு பள்ளிகளுக்கே சேவை செய்யற அளவுக்கு சிஎஸ்ஆர்ல வளர்ந்துட்டாங்க தனியார். ஆமா, எந்த அளவுக்குன்னா இப்ப தனியார் பள்ளிகள்ல நீங்க எவ்வளவோ லாபம் பார்த்துட்டீங்க, அந்த லாபத்துல கொஞ்சம் வந்து சிஎஸ்ஆர் கம்பல்சரியா அரசு பள்ளிக்கு கொடுங்கன்னு அமைச்சர் பேசுற அளவுக்கு வந்து நிக்குது. பட் இந்த தனியார் பள்ளியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கான்வென்ட், பேர் வந்து கான்வென்ட்டா இருக்கிறதால, சென்ட் மேரிஸ்ங்கிற பள்ளிக்கு கான்வென்ட்டுங்கிறதுனால இதை வந்து பேசினா
ஒருவேளை இதை ரொம்ப ஆழமா பேசுனா மைனாரிட்டி மத ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்ன தெரியல. இதுவே அந்த பள்ளியோட பேரு பத்மா சேஷாத்ரின்னு இருந்திருந்தா மத ரீதியாக ஜாதி ரீதியாக எவ்வளவெல்லாம் ஈகோ சிஸ்டம் விதவிதமா பண்ணாங்க அப்படிங்கிறத இன்னும் மக்கள் மறக்கல, தமிழ்நாடு மறக்கல. அங்க என்ன, அங்க வந்து ஒரு ஒரு தவறு, ஒரு பெரிய தவறு, பாலியல் தவறு நடந்துச்சு. அது ஒரு தனிப்பட்ட நபர் சம்பந்தப்பட்ட ஒரு தவறு. அதுக்கு நிர்வாகத்தையும் அவங்களுடைய ஜாதி மதம் அவங்களுடைய வரலாறு எல்லாத்தையும் இழுத்து விட்டாங்களே. இப்ப எங்க இப்போ நடவடிக்கை உடனே எடுத்து மக்கள் கைது செஞ்சிருக்காங்க. இல்லங்க, காவல்துறை பக்கத்துலயும் அரசு தரப்புலயும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, எடுக்கணும், உசுறு போயிருக்கு. பட் அதுக்கு மேல எங்க அழுத்தம், எங்க நான் கேக்குறேன், அதுக்கு மேல என்ன அழுத்தம்? என்னங்க விளையாடுறீங்க? கைது செஞ்சுட்டாங்க, விசாரணை நடக்குது, சமூக அழுத்தமா என்ன கொடுக்கணும் அதுல? நான் சொல்றேன் சமூக அழுத்தமா என்ன கொடுக்கணும். நம்பர் 1, இந்த பள்ளிக்கூடம் கும்பகோணத்துல ஒரு தீ விபத்து நடந்ததுல நம்ம வந்து இன்னும் அதுல இருந்து பாடம் கத்துக்கலையா? பள்ளித்துறை அமைச்சரகத்துல பள்ளித்துறையில இலாகாக்கள் இருக்கு. உயர்கல்விக்குன்னு ஒரு இலாகா இருக்கு, பள்ளி கல்விக்குன்னு இலாகா இருக்கு. அதுல ரெகுலரா இன்ஸ்பெக்ஷன் போகணும். அதுல ரெகுலரா அரசு தரப்புல இருந்து அதிகாரிகள் வந்து படிப்பு சொல்லித்தர படிப்பு சரியா இருக்கான்னு, எந்த பள்ளியா இருந்தாலும் அரசு இந்த தமிழக அரசு மெட்ரிகுலேஷன் அப்படின்னு சொன்னா ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வருது. இந்த அரசின் மேற்பார்வையில நடக்கக்கூடிய பள்ளிக்கூடம். பப்ளிக் எக்ஸாம் அரசு நடத்துது. இதுக்கு வந்து படிப்பு சரியா கற்றுக் கொடுக்குறாங்களா, கிளாஸ் ரூம்ல எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க, அப்புறம் பில்டிங் வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட் சரியா இருக்கா, பணியாளர்கள்லாம் வந்து சரியான அளவு ட்ரைனிங் இருக்கா, இப்படி எல்லாமே அதுல இருக்கு. எல்லாமே இருக்கு. ஒரு பள்ளிக்கு லைசன்ஸ் இருக்கணும், ஒரு பள்ளி செயல்பாட்டுக்கு அவங்களுக்கு வந்து அனுமதி இருக்கணும்னா வருஷம் அவங்க பல முக்கியமான விதிமுறைகளை அவங்க வந்து சரி எங்க அந்த பள்ளிக்கூடத்துல அந்த சாக்கடையை பாத்தீங்களா நீங்க? அந்த சாக்கடையை பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சாக்கடைக்கு அங்க வந்து ஏதோ ஒரு சின்ன இது, அங்க வந்து ஒரு குட்டிச்சவரு கூட இல்லை, ஓப்பனா இருக்கு, சமமா இருக்கு. அது மேல யாரா இருந்தாலும் அடல்ட்டா இருந்தாலுமே போயிருப்பாங்க. இது திருண்டு சின்ன குழந்தை, அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? நடந்து போகச்ச உள்ள, அப்புறம் அதுக்கு மூடி, கான்கிரீட்டால மூடி. ரோட்டுல வந்து நீங்க கான்கிரீட்டால மூடுறீங்க, இல்லைன்னா கனத்த இரும்பு மூடியால தான் நம்ம சாக்கடை. ஒரு ஆளால வந்து அதை மேல இழுத்துட முடியுமா, இல்ல திறந்துட முடியுமா? 4 பேர் 5 பேர் அது மேல நின்றாலும் அது நகராது. அப்படி இருக்கணும். இவங்க அப்படி எதுவுமே இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்க மோசமான மூடி போட்டிருந்தாலும் இது போட்டிருக்கணும், கான்கிரீட்ல அந்த இது ரவுண்ட ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு கட் அவுட் பண்ணிட்டு அந்த கட் அவுட்ல ஃபிட் பண்ற மாதிரி போட்டிருக்கும். சேஃப்டியில எதுவுமே இல்லை. கைய வச்சா நொழுப்பமா அது ஏற்கனவே துரு பிடிச்ச ஒரு மூடியில நீங்க வச்சிருக்கிறீங்க. நேத்து துரு பிடிச்சிச்சா? அது எத்தனை மாசம் இருந்திருந்தா அது துரு பிடிச்சிருக்கும். அப்ப எத்தனை மாசமா அந்த ஆபத்து அங்க காத்துக்கிட்டு இருந்திருக்கு. 1. 2வது 4 வயசு குழந்தை. 4 வயசு குழந்தைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல எல்கேஜி படிக்குது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மணிக்கு இந்த சம்பவம் நடந்ததா பள்ளிக்கூட நிர்வாகம் தரப்புல சொல்லியிருக்காங்க. 2 மணி மதியம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு அங்க என்னங்க வேலை? 2 ஹவருக்கு மேல எல்கேஜில எதுக்கு நீங்க என்ன எடுக்கிறீங்க? நீங்க கலெக்டருக்கு படிக்குதா அந்த குழந்தை? என்ன வச்சிருக்காங்க? முழு நாள் 2 மணிங்கிறது ஃபுல் டே ஸ்கூலு, ஃபுல் டே. அப்ப டே கேரா என்ன வச்சிருக்கீங்க பள்ளிக்கூடத்துல? அது எனக்கு புரியல. அதுவே வந்து ரூல்ஸ் படி வருதான்னு தெரியல. ஒரு விதிமுறை மீறல். அது மேக்சிமம் 9 to 11:30 தான் வைக்கணும். ஸ்நாக்ஸ் பிரேக்கோட அமுச்சிடணும். 2வது முக்கியமானது, அந்த 5வது படிக்கிற குழந்தைங்க வரைக்கும் தனிப்பட்ட முறையில அவங்க எங்கேயுமே போக அனுமதி கிடையாது. கேட்டுல ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வராங்கல்ல, அங்க கூட அட்டெண்டன்ட் இருப்பாங்க. அப்பா அம்மா வந்து ஐடி கார்டு ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்ல ஆட்டோ டிரைவர்னா அந்த டிரைவரோட ஃபேஸ் போட்டோ ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. தெரிஞ்சவங்க கிட்டத்தான் தெரிஞ்சவங்க கிட்டத்தான் அவங்க வந்து குழந்தைகளை ஒப்படைப்பாங்க. தனியா குழந்தை போய் அதுவே வந்து பஸ் ஏறி போகும், ஆட்டோ ஏறி போகும்னு விட மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல இருந்து வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தையா இருந்தாலும் அட்டெண்டர் வந்து கூட போகணும். அது வரும்போது தானா வரலாம்.
திரும்பி போகும்போது அவங்க கூட கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரணும். இதுதான் பள்ளிக்கூடத்துல நடைமுறை. இது விதிமுறைன்னு இல்லை, ஆனா நடைமுறை. பாத்ரூமுக்கு ஒரு 4 வயசு குழந்தைய எந்த 5வது படிக்கிற வரைக்குமே நான் சொல்றேனே, 10 வயசு வரைக்கும் குழந்தைகளை தனியா அனுப்ப மாட்டாங்க. பெண் குழந்தைகளை சுத்தமா தனியா அனுப்ப மாட்டாங்க. எவனா ஒருத்தன் பாத்ரூம்ல இருந்தான்னா அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? என்னைக்குமே பெண் குழந்தைகளை தனியா அனுப்ப மாட்டாங்க. they have to go with attender. அங்க ஒரு ஆள் இருக்கணும். ஆம்பளை பிள்ளைங்களுக்கே கதவை திறந்து வச்சுட்டு தாங்க இது போகணும், பாத்ரூம் போகணும் சின்ன குழந்தைங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா என் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்ல அங்கதாங்க பாத்ரூம் மேனர்ஸ் எப்படி சுத்தமா இருக்கணும்னு அங்க இருந்தா ஆயாதான் கத்து கொடுப்பாங்க. ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் எல்லாம் வீட்டுல வந்து டாய்லெட் ட்ரைனிங் பண்ண மாட்டாங்க, ஸ்கூல்ல தான் அதை பண்ணுவாங்க. அதுக்கு தான் டே கேர் சென்டர்லயே போடுறது. தனியா எப்படி நீங்க அமிச்சிங்க அந்த குழந்தைய? இல்ல அனுப்பிச்ச ஆளோட அமிச்சு அந்த ஆள் ஏதாவது வேற எங்கேயா போச்சா? எங்க? இது மிகப்பெரிய கேள்வி. எந்த கேள்வி எங்க? அடுத்த இந்த கேள்விக்கு பதில் நீங்க வந்து தாளாளரை அரெஸ்ட் பண்ண, தலைமை ஆசிரியர் அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்றீங்களே. அவங்க வந்து அந்த ஊர்ல வந்து கொஞ்சம் பேர் நல்ல இதுவானவங்களாம், தௌலத்தானவங்க போல தெரியுது. அவங்க வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. 7 நாள். எவ்வளோ? 7 நாள் காவல். கஸ்தூரிக்கு எவ்வளோ காவல் தெரியுமா? 15 நாள் காவல் போட்டாங்க. நான் பெயில்ல வெளியே வந்தது வேற விஷயம். 7 நாள் காவல் பண்ற உசுறு போயிருக்கு அங்க. ஹோமிசைடு. இன்ஃபேக்ட் அது கல்பபிள் கூட கிடையாது. இதுல அவங்க ரெஸ்பான்சிபிள். எப்படி அப்படி நீங்க விடலாம்? எவ்வளவு நிறைய செக்ஷன் வரும் அதுல. அவங்களை 7 நாள் போட்டிருக்காங்க, கடலூர் ஜெயிலுக்கு அமைச்சிருக்காங்க. அது பெயில் கிடைக்கும், எதுவா இருந்தாலும் பெயில் கிடைக்கும். ஏன்னா எந்த குற்றமா இருந்தாலும் அதுல வந்து பெயில் கிடைக்கும். அங்க அழுத்தம் கொடுங்கன்ற. நீங்க வந்து ஜாலியா இருப்பீங்களா? ஒரு உசுறு போகுமா? நீங்க ஃபீஸ் வாங்கும்போது என்ன அவ்வளவு நீங்க என்ன கஷ்டத்துல இருக்கீங்களா? அரசு பள்ளி மாதிரி எல்லாருக்கும் இலவச கல்வி கொடுக்குறீங்களா? ஃபீஸை வாங்கிட்டு தானே அந்த குழந்தைய நீங்க சேர்த்தீங்க. அந்த அம்மா அழுகிய பாத்தீங்களா? அவங்கெல்லாம் வந்து பெரிய வசதிப்பட்டவங்க கிடையாது, மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ் கூட இல்லை அவங்க. எனக்கு வயிறு எரிஞ்சிச்சு அதை பார்க்க. தவமிருந்து பெத்த குழந்தைக்கு இன்னைக்கு பொன்முடி அவர்கள் போய் அரசு தரப்புல 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. தூக்கி போடுது அந்த அம்மா. என் பொண்ணு வருமா, காசை கொடுக்குறீங்களா, காசு கையெடுத்து கும்பிடுது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அரசு தரப்புல கொடுக்கறது, அரசு தரப்புல பணம் கொடுக்கறத விட அழுத்தம் கொடுங்க. நீங்க எனக்கு என்னன்னா, நீங்க கள்ளச்சாராயத்தால செத்தவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுத்தீங்க. இங்க எந்த தவறுமே செய்யாத ஒரு குழந்தையோட உயிருக்கு நீங்க 3 லட்சம் கொடுக்குறீங்க. என்னங்க நியாயம்? என்ன கணக்குங்க அது? குடிக்க போனவனுக்கு 10 லட்சம், படிக்க போன அந்த பிள்ளைக்கு 3 லட்சமா? என்னங்க, எனக்கு புரியலங்க. அந்த அல்லு அர்ஜுனுக்கு வந்து அல்லு அர்ஜுன் ஒரு சினிமா பார்க்க போனாரு. அவர் உள்ள இருக்காரு, வெளியே பெரிய ஸ்டாம்பீட் ஆயிடுச்சு. ஒரு தாய் இறந்துட்டாங்க. அந்த குழந்தை இன்னொரு அவங்களுடைய மகன் வந்து இன்னுமே வந்து இப்ப பரவாயில்ல, அவன் நிலைமை இப்ப பரவாயில்ல, பட் ரொம்ப மோசமான நிலையில இருந்தா. அந்த தாய் இறந்துட்டாங்க. அங்க எவ்வளவு சீரியஸா அந்த விஷயத்தை எடுத்து அந்த உசுருக்கு அல்லு அர்ஜுன் தரப்புல 1 கோடி, ப்ரொடியூசர் தரப்புல இன்னொரு 1 கோடி, அரசு தரப்புல இன்னொரு ஒரு எல்லார்கிட்டயும் வாங்கி 2 கோடி ரூபாய் அந்த இதை கொடுத்துருக்காங்க. அல்லு அர்ஜுன் 1 கோடி, ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் 50 லட்சம். சாரி, அல்லு அர்ஜுன் தரப்புல 1 கோடி, டைரக்டர் தரப்புல 50 லட்சம், ப்ரொடியூசர் தரப்புல 50 லட்சம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அரசின் அழுத்தம் காரணமாக. அல்லு அர்ஜுன் வந்து அவருக்கு ஆதரவா பேசின குரல்கள்லாம் கொஞ்சம் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சதும், அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவான குரல்கள் ஒலிக்கும் போது சிஎம்ஏ வந்து திட்டி பேசுறாரு. அதை விட அதிகமா அவர் திரையுலகத்துக்கே வந்து அழுத்தம் கொடுத்துட்டாரு. திரையுலகத்துக்கே அழுத்தம் கொடுத்துட்டாரு. இப்ப இங்கேயும் அது வந்து அல்லு அர்ஜுன் டைரக்டா இன்வால்வ் கிடையாது. இங்க வந்து இந்த பள்ளிக்கூடம் டைரக்டா இன்வால்வ்ங்க. ஒரு பில்டிங் கட்ட அவங்களால முடியல. பில்டிங் கட்ட முடியாதவங்களுக்கு எத்தனை பேர் இன்வால்வ் நான் சொல்லட்டுமா? சொன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகும். அந்த பள்ளிக்கூடம் முழுசா கட்டப்பட்டு முடிக்கவில்லை. பாத்ரூமுக்கு பக்கத்துல சேஃப்டி பிரச்சனை இருக்கு. இதுக்கு வந்து அனுமதி கொடுத்தது யாரு? அந்த பள்ளி முடிச்ச பில்டிங் சரியா இருந்தா தானே பள்ளி இயங்க அனுமதி கொடுக்கணும். அப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல
ஓகே அப்படின்னு சர்டிபிகேட்ல யாரோ ஒரு அதிகாரி கையெழுத்து போட்டிருக்காங்கல்ல, அந்த அரசாங்க அதிகாரி யாரு? முதல்ல அந்த அரசாங்க அதிகாரிய கண்டுபிடிங்க. இதுக்கு மக்கள் கேள்வி கேட்கணும். யார் கொடுத்தது? இவங்களுக்கு யார் கொடுத்தது சர்டிபிகேட்? ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டு இந்தியன் படத்துல ஓட்ட ஓடிச்சலான வண்டிக்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி இங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு அப்போ இல்ல உங்களுக்கு தெரியாம நடந்துச்சா? தெரியாம நடந்துச்சுன்னு சொன்னாலும் அசிங்கம், தெரிஞ்சு நடந்துன்னு சொன்னா அதுவும் அசிங்கம். அதிகாரிகள் இன்வால்வ் ஆகாம சில மோசமான மனசாட்சி இல்லாத அதிகாரிகள், அரசு தரப்பு அதிகாரிகள், கட்சியெல்லாம் நான் சொல்லல, ஏன்னா எந்த கட்சி வந்தாலும் இந்த மாதிரி சில கருப்பாடுகள் இருக்கத்தான் செய்றாங்க. அவங்கள கண்டுபிடிங்க. நான் இந்த ஆட்சிக்கு நான் போய் நான் பூங்கொத்து கொடுத்து முதலமைச்சருக்கு நான் பாராட்டு நான் தெரிவிக்கிறேன். எனக்கு ஆசையா இருக்கு. நான் போய் நிக்கிறேன் அவங்க எதிர. நான் விமர்சனம் பண்றேன்னு சொல்றீங்களா? நான் பாராட்டோட போய் நிக்கிறேன். நீ எந்த அதிகாரி இன்னைக்கு பள்ளிக்கூடத்து நிர்வாகத்தை கைது பண்ணீங்கல்ல, உங்க நிர்வாகத்துல 4 பேர் அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. எந்தெந்த இடத்துல விதிமீறல் இருக்கோ அந்தந்த விதிமீறல்லாம் தங்கு தடை இல்லாம நடந்திருக்குங்கிறதுக்கு யாரு இருக்காங்கன்னு பாருங்க. இத முதல்ல செய்யுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளிக்கூடம் ஒரு 50 லட்சம் குறைந்தபட்சமா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு கொடுக்கட்டும். அதை தவிர எல்லா கிளாஸ்லயும் 5 பேருக்கு இலவசமா அவங்க பாடம் சொல்லி கொடுக்கட்டும். இலவசம் இல்லாதப்பட்டவங்களுக்கு இலவசமா பாடம் சொல்லி கொடுக்கும். முதல்ல 2 பணிப்பெண்களை நியமிக்கட்டும். சேஃப்டி இன்னும் அது வரைக்கும் இந்த பள்ளிக்கூடம் இயங்க அனுமதி மறுக்கப்படட்டும். பள்ளிக்கூடம் இதே போல எல்லா மெட்ரிகுலேஷனும் கும்பகோணத்துல நாம சீர் செய்யறோம்னு சொன்னோம். இப்ப அடுத்த பிரச்சனை, அடுத்த உயிர் போயிடுச்சு. எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் தமிழ்நாட்டு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கூடமா இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் இன்னும் அதிகப்படியான சோதனைகள், இன்ஸ்பெக்ஷன்களை அதிகப்படுத்துங்க. அவங்க எல்லாருமே பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ். அதுக்கான ரூல்ஸ் எவ்வளவு ரூல் போடணுமோ போடுங்க. இல்ல அரசு தரப்புல இருந்து அவங்க சம்பளத்துல, அவங்க செலவுல, பள்ளிக்கூடத்தின் செலவுல நீங்க தமிழ்நாட்டுல மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்தணும், இல்ல தமிழ்நாட்டு சிலபஸ் பள்ளிக்கூடம் நீங்க நடத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க செலவுல யூ ஹாவ் டு கீப் அ கவர்மெண்ட் வாட்ச் டாக். அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வாங்க, ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. ஏன்னா பாதுகாப்புங்கிறது இன்னைக்கு கேலிக்கூத்தா மாறிடுச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்துல படிச்சாலும் சரி, இல்ல 5 வயசுல படிச்சாலும் சரி, பாதுகாப்புங்கிறது கேள்விக்குறி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு தீர்வு. நன்றி மேம், உங்களோட நினைவு நீர் பகிர்ந்த கருத்தில் மிக்க நன்றி. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.